ஆமா கண்டிப்பா கண்டிப்பா வந்து மத்தது டாஸ்மார்க் அதெல்லாம் வந்து அவங்கவுங்க சொந்த விஷயம், அதுல தலையிட விரும்பல. பிள்ளைங்க கெட்டு போறாங்க ரொம்ப. கஞ்சா அப்படின்னா ஒரு காலத்துல என்னன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப வந்து அது ஒரு சும்மா சாதாரண சாக்லேட் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சீர்திருத்தம் குறைஞ்சு போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். கிடையாதுங்களே, அவங்க சொன்னது ஒண்ணு ஆனா செஞ்சது வேற. முக்காவாசி பேர் வாங்குறாங்க. ஆனா கண்டிப்பா இந்த சட்டம் வந்து போட்டது தப்புன்னு நான் சொல்லல, போட்டிருக்காங்க. ஆனா இல்லாதவங்களுக்கு முக்காவாசி கிடைக்கவே இல்லை. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி நிக்கிறவங்க இவங்க வேணும் அப்படின்னா நீங்க நான் வேணும்னா எனக்கு செஞ்சிடுறது, நான் வேணா இன்னொருத்தருக்கு செஞ்சிருது, அந்த மாதிரி கண்டிப்பா நடக்குது. கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இப்ப நாங்க வந்து லேடிஸ் போறாங்க அப்படின்னா லேடிஸ் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்களா, ஏன் அவங்களுக்கு மட்டும் விடுறீங்கன்னு ஜென்ஸ் கேக்குறாங்க. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் பஸ்ல நாங்க ஏறணும் அப்படின்னா அந்த ஸ்டாப்ல நின்னாதான் ஏற முடியும். கொஞ்சம் தள்ளி நின்று கை காட்டினோம்னா சும்மா வரவங்களுக்கு என்ன அவ்வளவு அதிகாரம் அப்படின்னு கேக்குறாங்க. பஸ்ல ஏறினாலுமே திட்டுறாங்க ஒரு மாதிரி. சும்மா போறீல, ஆமா சும்மா போறீல நிப்பாட்ட வேண்டியதானே. இப்ப இந்த ஸ்டாப் இல்லைன்னா அங்க நிப்பாட்டணும். எதுக்கு பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க? சுத்தமா நான் சொல்றேன், பிள்ளைங்க நல்லா படிக்கவே இல்லை. அவங்க அடிக்க கூடாதுன்னு சொல்றப்ப ஆசிரியர் என்ன செய்வாங்க? இத வந்து இப்ப சட்டம் போட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க? கண்டுக்காம தான் போவாங்க. கண்டிப்பா வரும் இந்த தடவை. நல்ல எங்களுக்கு நல்ல யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க போடுவோம். ஏன்னா இப்ப வந்து நாங்க எல்லாமே அனுபவிச்சிட்டோம். இந்த கட்சியில இருந்தவங்களுக்கும் பாத்திருக்கோம், அந்த கட்சி இருக்கவங்களும் பாத்திருக்கோம். ஆனா ஆட்சி மாற்றம் வந்து கண்டிப்பா ஏற்படும்.